நீங்க இருக்கிறதுலே வந்து ரொம்ப நல்லவனா இருக்கீங்க, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றீங்க, எல்லாரையும் சப்போர்ட் பண்றீங்க. ஆனா யாருமே வந்து உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, வேல்யூ பண்ண மாட்டாங்க. கரெக்டா நீங்களும் யோசிப்பீங்க, ஏன் நம்மள மட்டும் ரெஸ்பெக்டே பண்ண மாட்டாங்க. நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க தாங்க காரணம். ஏன்னா நம்ம வந்து ரெஸ்பெக்டை டிமாண்ட் பண்றது கிடையாது, ஆனா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். எல்லாரும் என்ன வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைப்போம், ஆனா அந்த ரெஸ்பெக்டை நம்ம வந்து டிமாண்ட் பண்றது கிடையாது. இந்த வீடியோல நான் வந்து சொல்றதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்ல போற இந்த 5 திங்ஸ் உங்களோட லைஃப்ல நீங்க ஆட் ஆன் பண்ணுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க, உங்களை புதுசா பார்க்குற எல்லாருமே வந்து உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, வேல்யூ பண்ணுவாங்க. இதுக்காக நான் வந்து எந்த ஒரு விஷயமும் சொல்ல, இந்த விஷயத்தை பண்ண அப்படியே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது. நீங்க உங்களை லெவலப் பண்ண போறீங்க. நீங்க உங்களை லெவலப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். இதுக்கு நீங்க ரெடினா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. சேனலுக்கு நியூவா பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் அட்ராக்ஷன், கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்றோமா? நிறைய பேர் ஆன்சர் வந்து நோவா தான் இருக்கு. ஏன்னா நீங்களே உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாத போது மற்றவங்க எப்படிங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க? கண்டிப்பா யாருமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க உங்களை ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. நீங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னா நீங்க வந்து உங்களை லெவலப் பண்ணுங்க. நீங்க உங்களோட லைஃப்ல நீங்க லெவலப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட நீங்க வந்து பெக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, ரெஸ்பெக்ட் பண்ணு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்க உங்களை லெவலப் பண்றதுல என்ன, நீங்க உங்களோட கோல்ஸ், பேஷன்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுல ஒர்க் பண்றதா இருக்கட்டும், மற்றவங்களோட வேலிடேஷனை எதிர்பார்க்காம நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க, உங்களை புதுசா பார்க்குற எல்லாருமே வந்து உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்களே உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி டிசிப்ளின்டா உங்களோட கோல்ஸ், பேஷன்ல ஒர்க் பண்ணும்போது நீங்க எந்த ஒரு வேலிடேஷனுமே எதிர்பார்க்க மாட்டீங்க. அதனால ஆட்டோமேட்டிக்கா உங்களை எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இந்த பர்சன் பார்த்தா அவங்களோட கோல்ஸ்ல ஒர்க் பண்றாங்க இப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட கண்ணுக்கு தெரியும். அதனால உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. செகண்ட், இந்த பாயிண்ட்டுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நீங்களும் உங்களோட குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒரு டிஸ்கஷன் எடுக்கிறதுக்காக உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல எல்லாருமே வந்து அவங்களுக்கு தோன்ற பாயிண்ட்ஸை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது எனி கைண்ட் ஆஃப் டிஸ்கஷன் நீங்க யோசிச்சுக்கோங்க. அங்க வந்து எல்லாரும் டக்குன்னு அவங்களுக்கு தோன்றதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதுல ஒரு பர்சன் மட்டும் எந்த ஒரு பாயிண்ட்டும் சொல்லாம அந்த பர்சன் வந்து சைலண்டா இருப்பாங்க. எல்லாரும் சொல்றதையும் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு கடைசியில ஒரு பாயிண்ட்டை வந்து அந்த பர்சன் சொல்லும் போது அந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு, ஓ சூப்பரா நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் வந்து ரெஸ்பெக்ட் பண்றாங்க பாத்தீங்களா? அந்த பர்சனை வந்து வச்சுக்கோங்க. அதே இடத்துல இன்னொரு பர்சன், அது நீங்களா கூட வச்சுக்கோங்க, யாரை வேணாலும் வச்சுக்கோங்க, நீங்க எப்படி நீங்களே யோசிச்சுங்க. நீங்க வந்து உங்களுக்கு தோன்ற பாயிண்ட்டை சொல்லிட்டு இருக்கும்போது உங்களை சுத்தி இருக்க அது ஆல்ரெடி பண்ணதுடா, அது வந்து ஒர்க் அவுட் ஆகாதான்னு உங்களை சொல்றாங்கன்னா, ஏன்னா நீங்க வந்து அதிகமா பேசுறீங்க. நீங்க அதிகமா பேசும்போது எந்த ஒரு இடத்துலையுமே வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்டே கிடைக்காது. அதே நேரம் ஒரு பர்சன் வந்து பேசாம கடைசியில் ஒரே ஒரு பாயிண்ட்டை சொல்லும் போது அந்த பர்சனோட பாயிண்ட்டை எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த பர்சன் வந்து ஒரு மாதிரி அப்சர்வ் பண்ணி கடைசியில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஐடியாவை சொன்னதுனால தான் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு பர்சனாக தான் நீங்க மாறணும்னு நான் சொல்றேன். அந்த ஒரு பர்சனாக இருக்கும்போது கண்டிப்பா அந்த பர்சனை எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நானும் அதை தான் சொல்றேன், நம்மளும் அந்த பர்சன் மாதிரி தாங்க இருக்கணும். அதாவது நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. அந்த பர்சன் மாதிரி சைலண்டாக அப்சர்வ் பண்ணது. எந்த அக்கேஷனாக வேணா இருக்கட்டும், அந்த அக்கேஷனில் நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா யாருமே உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க கம்மியா பேசணும், ஆனால் வேலிடான பாயிண்ட்டை பேசும்போது தான் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. தேர்டு, நம்மளை யாருமே வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண விடக்கூடாதுங்க. அது என்னதான் நம்மளோட ஃப்ரெண்டாகவே இருந்தாலும், நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இருக்கும்போது நம்ம கலாய்ப்பான், அவன் திருப்பி நம்ம கலாய்ப்பான், அது டிஃப்ரென்ஸ். நம்ம தப்பா பேசுவோம், அவன் தப்பா பேசுவோம், அது டிஃப்ரெண்ட். ஆனால் அதே ஃப்ரெண்டு இன்னொரு இடம், அந்த இடத்துல வந்து இன்னும் சில பீப்புள் இருக்காங்க, அந்த இடத்துல வந்து உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அந்த இடத்துல கலாய்க்கிறாங்க, அந்த இடத்துல தப்பாக பேசுகிறாங்கன்னா அதை பண்ணக்கூடாது. அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ண மாட்டான், ஆனால் ஒரு கோளாறான ஃப்ரெண்டு கண்டிப்பாக பண்ணும். இந்த மாதிரிலாம் வந்து உங்களை அங்கே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி அவன் வந்து கெத்தாக காமிச்சிக்கணும் அப்படிலாம் நினைக்கிறானா அந்த பர்சன்ட்டெல்லாம் வந்து கிளியராக சொல்லுங்க, இதாண்டா அவன் லிமிட், இதுக்கு மேலே நீ வரக்கூடாது, என்ன டிஸ்ரெஸ்பெக்ட்லாம் இந்த இடத்துலலாம் நீ பண்ணக்கூடாதுன்னு வந்து நீங்கள் கிளியராக சொல்கிறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டான வே. ஏன்னா அந்த பர்சன் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுவாங்க. அது புதுசாக பார்க்குற பீப்புளுமே வந்து இவங்க அப்படி தான் போல, இவங்க இப்படி தான் போல அப்படின்னு அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு அவங்களும் உங்களை அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்களும் உங்களை ரெஸ்பெக்டே பண்ண மாட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரி இருக்கிற பீப்புள் கிட்டலாம் வந்து கிளியராக சொல்லுங்க, இந்த அளவுக்கு தான் உன் லிமிட், இதுக்கு மேலே நீ பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் கிளியராக சொல்லும் போது நீங்கள் வந்து ஒரு மாதிரி டிஸ்ரெஸ்பெக்டை எடுத்துக்க மாட்டீங்க. ப்ளஸ் அதனால வந்து உங்களை ட்ரீட் பண்ணுற விதமும் வந்து அந்த மாதிரி இருக்காது. உங்களை வந்து எல்லாரும் முன்னாடி அப்படிலாம் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே அதே லெவலில் தான் உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் விடக்கூடாதுன்னு நினைக்கும் போது உங்களோட லிமிட் இவ்வளோதான் சொல்லும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது. ஃபோர்த்து, நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன், நம்ம தான் நம்மளோட ரெஸ்பெக்டை டிமாண்ட் பண்ணுறோம். நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்கள் வந்து ஒரு மாதிரி புவரான ஒரு பாடி லாங்குவேஜில் இருக்கீங்க. அதாவது நீங்கள் நடக்கும்போது கீழே பார்த்து நடப்பீங்க, நீங்கள் கூன் போட்டு நடப்பீங்கன்னா யாராச்சும் உங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களா? நீங்கள் என்ன தான் வந்து எஜுகேட்டடாக இருந்தாலும், டேலண்டடாக இருந்தாலும், ரொம்ப நல்லவனாக இருந்தாலும் யாருமே வந்து உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்களோட பாடி லாங்குவேஜே புவராக இருக்கும்போது நீங்கள் பார்க்கறதுக்கு வீக்காக தான் தெரியுங்க. அதனால நீங்கள் அவங்களோட வீக்காக தெரியும் போது யாருமே
யாருமே உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அதே நேரம் நீங்கள் உங்களை கெத்தாக கேரி பண்ணுறீங்க, நீங்கள் நடக்கும்போது கெத்தாக நடக்கிறீங்க, நீங்கள் வந்து பேசும்போது கெத்தாக நடக்கிறீங்க, உட்காரும்போது கெத்தாக உட்காருறீங்கன்னா யாராக இருந்தாலுமே உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி உங்களை கேரி பண்ணுறீங்கன்னு இருக்கிறதுலே ரொம்ப 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 முக்கியமானது. அதனால் நீங்கள் உங்களை மற்றவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை கேரி பண்ணுற விதத்திலே நீங்கள் வந்து ஒரு கெத்து நினச்சி நடந்து பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களை எல்லாருமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் தான் இருக்கிறதே ரொம்ப நல்லவனாச்சு, அதனால வந்து யார் ஹெல்ப் கேட்டாலும் நீ ஹெல்ப் கேள்றா நான் பண்ணுறேன்டா, நீ என்னை கூப்பிட்றா நான் வெளியே வரேன்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருக்குமே வந்து அவைலபிளாக இருப்பீங்க. கரெக்டாக நீங்கள் அவைலபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யாருமே வந்து உங்களை வேல்யூ பண்ண மாட்டாங்க, அதனால உங்களை ரெஸ்பெக்ட்டுமே பண்ண மாட்டாங்க. எல்லாருமே வந்து உங்களை ஒரு மாதிரி கிராண்டடாக எடுத்துப்பாங்க. இவன் தானடா, இவன் எப்பயுமே அவைலபிளாக தான் இருப்பான், வருவான்டா, எங்கே கூப்பிட்டாலும் வருவான், எந்த ஹெல்ப் கேள்றா எது கேட்டாலுமே வந்து பண்ணுவான்னு சொல்லி உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, உங்களை ஒரு மாதிரி கிராண்டடாக எடுத்துப்பாங்க. அதனால் நீங்கள் இப்படி இருக்கக்கூடாதுன்னு தாங்க நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன தான் நல்லவனே இருந்தாலும் நீங்கள் உங்களோட கோல்ஸில் ஒர்க் பண்ணுங்கள், நீங்கள் உங்களோட டைமை வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப 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 முக்கியமானது. உங்களுக்கு ஒர்க் இருக்கும் போது நோ அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்லுங்கள். அந்த மாதிரிலாம் சொல்லும் போது தான் வந்து உங்களை ரெஸ்பெக்டே பண்ணுவாங்க. அதனால் எப்பயுமே வந்து மற்றவங்களுக்காக அவைலபிளாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் போய்டும், இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் போய்டும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. கமான், நீங்கள் உங்களோட டைமை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த பண்ணுங்கள். மற்றவங்க கூப்பிட்டாங்கன்னா அவங்க கிட்ட நோன்னு சொல்லுங்கள். இதை சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் உங்களோட லைஃப்பில் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள், உங்களை புதுசாக பார்க்குற பீப்புள் எல்லாருமே வந்து உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, இல்லை லைக் பட்டன் மூலியமாக காட்டுங்க. ஸோ தட் நான் வந்து இன்னும் நிறைய வீடியோஸை வந்து மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நீங்கள் சேனலுக்கு நியூவாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அட்ராக்ஷன், கான்ஃபிடன்ஸ், அதுக்கப்புறம் க்ரூமிங் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திங்க் பாசிட்டிவ், மேக் யுவர் லைஃப் ஹாப்பியர். Until this, bye, it's Vijay. Bye.